ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். இது நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன், இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஒரு 5 to 10 minutes மட்டும் கிளாஸ் போயிருக்கோம், ஓகேவா? ஸோ இதுலேருந்து பார்த்துக்கோங்க. இது நான் எடுத்த நோட்ஸ் வந்து அந்த நோட்ஸில் இருக்குது. சரி, ஓகே. இதில் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, அயன் லெட்டு ஆட்டம்ஸோட சிம்பிள்ஸை நம்ம மென்ஷன் பண்ணும்போது ப்ரொனன்சியேஷன் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக சிம்பிள்ஸ் இருக்கும். அதுதான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன், லெட்டு. ஓகே, அதுக்கு அடுத்தது சில்வர் அப்படின்னா எஸ்எல் இப்படி தானே போடுவோம், இல்லை எஸ்ஐ சிம்பிள் வரணும்ல. ஆனால் சில்வர்னா வெள்ளி தமிழில். இதுக்கான சிம்பிள் வந்து என்ன வரணும்னா ஏஜி. இது என்ன பேர்ல இருந்து வந்ததுன்னா அர்ஜென்டினம். ஓகே, அர்ஜென்டினம்ங்கிற பேர்ல இருந்து வந்ததுனால இதுக்கு பேரு ஏஜி. ஓகே, அடுத்தது காப்பர். காப்பருக்கு வந்து சிஓன்னு வரும் அந்த இங்கிலீஷ் லெட்டர்ல வந்து. தமிழ்ல காப்பருக்கு தாமிரம்னு பேரு. நம்ம தமிழ்லையுமே காப்பர்னே தான் சொல்லுவோம், ஓகேயா? இல்லைன்னா செம்பு, எல்லாமே ஒண்ணுதான். தமிழ்ல இந்த மூணுமே ஒரே பெயரை தான் குறிக்கும். இதோட சிம்பிள் சியு. சியு எதுல இருந்து வந்ததுன்னா குப்ரம். குப்ரம் அப்படிங்கிற பெயர்ல இருந்து வந்ததுதான் சியு. ஓகே, அது எல்லாமே லத்தீன் பெயர். நெக்ஸ்ட் வந்து கோல்டு. கோல்டோட சிம்பிள் வந்து ஜிஓல வருது, ஆனால் இதோட சிம்பிள் ஏயு. இது வந்து தமிழ்ல நம்ம தங்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல ஏயுங்கிறது என்னன்னா அயூரியம் அப்படிங்கிற லத்தீன் பெயர், ஓகேயா? அயூரியம் அல்லது ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம் ஆர் அயூரியம் ரெண்டும் ஒண்ணுதான். தங்கத்தோட லத்தீன் பெயர் என்னன்னு கேட்டா அயூரியம் அல்லது ஆரம். ஓகே, அடுத்தது சோடியம். சோடியம்க்கு வந்து சிம்பிள் வந்து எஸ்ஓன்னு வருது. சோடியம் தமிழ்லையும் அதுதான், ஆனா அதோட சிம்பிள் வந்து என்ஏன்னு சொல்லுவோம். ஓகே, என்ஏங்கிறது என்ன பேர்ல இருந்து வந்திருக்குன்னா நேட்ரியம். நேட்ரியம் அப்படிங்கிறதுல இருந்து தான் என்ஏ வந்திருக்கு. ஓகேயா? ஸோ இது வரைக்கும் போதும். இந்த சிம்பிள்ஸ் மட்டும் இம்பார்ட்டண்டா பார்த்துக்கோங்க. அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறதுனா என்ன, அதோட டெஃபினிஷன், அப்புறம் எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் அட்டாமிக் மாஸ் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாட் இஸ் மீன் பை அட்டாமிக் மாஸ்? அணு நிறை அப்படின்னா என்ன? ஒரு ஆட்டம்னு சொல்றோம்ல, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு துகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த துகளை வந்து அளந்து பார்க்கணும், அது எவ்வளவு கிலோகிராம் இருக்கு, எவ்வளவு அளவு இருக்கு நமக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு வந்து அணு நிறைங்கிற அளவு தான் யூஸ் பண்றோம், ஓகேவா? இப்போ யோசிச்சு பாருங்க, எலக்ட்ரான் நம்ம கண்ணுக்கே தெரியாது, ஆனா அதை அளந்து பார்க்கணும். அது எப்படி அளந்து பார்க்கறது? எல்லாமே மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க, ஓகேவா? ஒரு எலக்ட்ரான்ஸை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கணும்னா அதுக்கு நிறைய கெமிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. சைக்ளோட்ரான் அது மாதிரி நிறைய இருக்கு. இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஒரு இதோட மாஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த மாஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது கரெக்டா இல்லையா அப்படின்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம பூமியில அதிகமா காணப்படக்கூடிய ஒரே தனிமம் அப்படின்னா அது வந்து கார்பன். ஓகே, கார்பனுடைய அட்டாமிக் மாஸ் எவ்வளோ இருக்கோ அதை கம்பேர் பண்ணி தான் நமக்கு வந்து மற்ற எலிமெண்டோட மாஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஓகேவா? அப்போ கம்பேரிசனுக்கு எது யூஸ் ஆகுதுன்னு கேட்டா என்ன சொல்லணும்? கார்பன். கார்பனுடைய மாஸ் என்ன? 12. ஓகே, அதனால இதை எப்படி வாசிப்போம்னா C12 அப்படின்னே தான் வாசிப்போம். ஒரு அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, இட் இஸ் அ மாஸ் யூனிட் ஈக்குவல் டு 1/12 ஆஃப் the mass of
கார்பன் ஆட்டம், அதாவது அட்டாமிக் மாஸ். இட் இஸ் அ மாஸ் யூனிட். மாஸ் யூனிட் equal to 1/12 of mass of one carbon atom. One atom of carbon 12. ஓகேவா? இதுதான் டெஃபினிஷன். ஒரு தனிமத்தின் அணு நிறை என்பது கார்பன் 12 அணு நிறையில் 1/12 பங்கிற்கு சமம். ஓகேவா? இதுதான் அணு நிறையுடைய டெஃபினிஷன். கார்பனுடைய அணு நிறை 12ல ஒரு பங்கு என்ன இருக்கோ அதுதான் ஒரு அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு சில தனிமங்களுடைய மாஸ் எவ்வளவு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஹைட்ரஜனுடைய அணு நிறை, இதுவும் நான் அந்த நோட்ஸ்ல நான் கொடுத்ததுல இருக்கு, பாத்துக்கோங்க. ஹைட்ரஜனுக்கு வந்து 1, கார்பனுக்கு நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா 12. ஓகேயா? அதுக்கப்புறம் நைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 14. குளோரினோட அட்டாமிக் நம்பர் வந்து 17. சரி, 35.5. இதை நான் இங்க எழுதுறேன். குளோரினுக்கு வந்து 35.5. ஆக்சிஜனுக்கு 16. சோடியம் Na, சோடியம்க்கு 23. மெக்னீசியம்க்கு 24. சல்ஃபர் எஸ் வந்து 32. எம்ஜினா மெக்னீசியம் தெரியும் தானே எல்லாருக்கும். கால்சியம்க்கு வந்து 40. இதெல்லாம் அணு நிறையுடைய மதிப்பு. ஓகேவா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட். ஸோ அட்டாமிக் மாஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன். அடுத்தது அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் அணு எண். அணு எண் அப்படிங்கிறது இட் இஸ் அ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இன் அன் ஆட்டம். இட் இஸ் அ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். ஒரு அணுவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை அணு எண் எனப்படும். புரோட்டான்களுடைய எண்ணிக்கை அணு எண். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். ஒரு ஆட்டம் இருக்கு அப்படின்னா இதோட டெஃபினிஷன் இது மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. சரியா? ஒரு ஆட்டம்ல அணு எண்ணும் எழுதணும், அட்டாமிக் மாஸும் எழுதணும். ரெண்டையுமே எழுத முடியுமான்னு கேட்டா முடியும். இப்போ கவனிங்க, ஹைட்ரஜனுக்கு வந்து அணு எண்ணும் ஒண்ணுதான், அட்டாமிக் மாஸ் வந்து என்னது 2. அது 1.008 வரும். ஒண்ணுதான், ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, கவனிங்க, நான் வேற எக்ஸாம்பிள் சொல்றேன். கார்பன் சொன்னோம்ல, கார்பனுக்கு இங்க ஒரு நம்பரும் இங்க ஒரு நம்பரும் இப்படியும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா
இங்க 6 இப்படியும் எழுதலாம். இந்த மாதிரியும் எழுதியிருப்பாங்க, இந்த மாதிரியும் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ரெண்டுல எது வேணாலும் எழுதலாம். இப்ப இந்த மாதிரி எழுதும்போது இந்த இடம் கீழே எழுதுறோம்ல, இதுக்கு பேர் என்னன்னா அட்டாமிக் நம்பர். கீழே இதுக்கு பேர் தான் அட்டாமிக் நம்பர். மேல எழுதியிருக்கோம்ல ஒரு நம்பர், இதுக்கு பேர் என்ன சொல்லணும்? அட்டாமிக் மாஸ். புரியுதா? இது வந்து அணு எண், மேல இருக்கிறது அணு நிறை. இந்த நம்பரை வச்சு உங்களுக்கு வந்து புரோட்டான் எண்ணிக்கை சொல்லுங்க, எலக்ட்ரான் எண்ணிக்கை சொல்லுங்க, நியூட்ரான் எண்ணிக்கை சொல்லுங்க, எது வேணாலும் கேட்கலாம். நம்ம எது வேணாலும் இதுல கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நான் இப்ப இதுல கார்பன் வச்சு சொல்றேன் எக்ஸாம்பிளுக்கு. கார்பனோட அட்டாமிக் நம்பர் இது வந்து காமனா எப்படி எழுதுவோம்னா எக்ஸ். எக்ஸுங்கிறதுல எந்த எலிமெண்ட் வேணா போட்டுக்கலாம். ஹெச், சி, ஏஎல், ஏஜி எது வேணா போட்டுக்கலாம். கீழே இசட், இங்க வந்து ஏ. இசட்ங்கிறது என்ன சிம்பிளை குறிக்குது? இசட்னா என்ன? இசட் அட்டாமிக் நம்பர் தான் என்னன்னு சொல்லணும்? இசட். ஓகேயா? அட்டாமிக் மாஸ் என்னன்னு சொல்லணும்? ஏ. அது இம்பார்ட்டன்ட், அதை நோட் பண்ணிக்கோங்க. அட்டாமிக் மாஸ்னா அதோட சிம்பல் ஏ. அட்டாமிக் நம்பர்னா அதோட சிம்பல் இசட். இசட் வந்து அணு எண், ஏ வந்து அணு நிறை. ஓகேவா? இப்ப நான் காமனா இந்த இதை வச்சே சொல்றேன் பாருங்க. ஒரு ஆட்டம்ல புரோட்டான்ஸ் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா, புரோட்டான்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா கீழே இசட் இருக்குல்ல, அதுதான் புரோட்டான். ஓகே, புரோட்டானோட எண்ணிக்கை கேட்டாங்கன்னா இசட் இருக்கிற இடத்துல என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே போட்டுருங்க, அதான் புரோட்டான். ஓகே, நான் ஸ்டார்டிங்ல ஒரு பாயிண்ட் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒரு ஆட்டம்ல எத்தனை புரோட்டான் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா என்ன இருக்கும்? எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்ப இதுல எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு கேட்டா அதுக்கும் ஆன்சர் என்னதான்? இசட் தான். ஓகேவா? ஒரு ஆட்டம்ல புரோட்டான் எண்ணிக்கையும் எலக்ட்ரான் எண்ணிக்கையும் சமம். அப்ப நீங்க புரோட்டான் என்ன என்ன போடுறோமோ அதே தான் எலக்ட்ரானும் போட போறோம். புரிஞ்சுச்சா? அடுத்தது நியூட்ரான். நியூட்ரானோட எண்ணிக்கை கேட்டாங்கன்னா இதுக்கு தான் ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா ஏ மைனஸ் இசட். அதாவது மேல இருக்கிற நம்பரும் இந்த நம்பரையும் என்ன பண்ணி போடணும்? மைனஸ் பண்ணி போடணும். அதுதான் நியூட்ரானோட கவுண்டிங். நியூட்ரானோட நம்பர் கண்டுபிடிக்கணும்னா மேல இருக்கிற ஏயும் இசட்டையும் மைனஸ் பண்ணி போடுங்க, டிஃபரன்ஸ் போடுங்க, அதான் நியூட்ரான். சரியா? அட்டாமிக் மாஸ்னா அது ஏ. ஏ வந்து ஏ தான். ஓகே, இசட் வந்து இசட் தான். இது தவிர இன்னொன்னு பேர் வச்சு கேட்பாங்க. நியூக்ளியான் அப்படின்னு ஒரு பேர் கேட்பாங்க. நியூக்ளியான். நியூக்ளியான்ஸ்னு சொன்னாலும் அது ஏயை தான் குறிக்கும், வேற எதுவும் இல்லை. நம்ம வேற ஏதோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நியூக்ளியான்ஸ்னு சொன்னாலும் அது ஏ தான். தமிழ்லையும் அதுக்கு பேரு நியூக்ளியான்கள் தான். நியூக்ளியான் அப்படிங்கிறது என்னன்னா இந்த நியூக்ளியஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய புரோட்டான் நியூட்ரான் ரெண்டும் சேர்ந்து அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க, அதான் நியூக்ளியான். நோட் பண்ணியாச்சா? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட். சரி, இப்போ நான் கார்பன் C612 எழுதியிருக்கேன்ல, இதுல புரோட்டான் எண்ணிக்கை சொல்லுங்க. புரோட்டான் எத்தனை இருக்கு? புரோட்டான்னா என்ன எழுத சொன்னேன்? இசட். இசட் இருக்கிற இடத்துல இங்க என்ன இருக்கு? 6. அப்ப புரோட்டானின் எண்ணிக்கை 6. எலக்ட்ரானின் எண்ணிக்கை 6 தான். ஓகே, நியூட்ரானின் எண்ணிக்கை இங்க இருந்து இங்க கழிக்கணும்னு சொன்னேன்ல, இப்ப 12 மைனஸ் 6 6. ஓகேவா? அடுத்து நியூக்ளியான்ஸ் என்ன வரும்? நியூக்ளியான்ஸ் வந்து 12. புரியுதா? இந்த மாதிரி எது கொடுத்து வேணாலும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ட்ரை பண்றீங்களா? சிஎல், இது வந்து குளோரின். சிஎல்னா என்ன சொல்லணும்? குளோரின். 1735. சரியா? இதுல வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் என்னன்னு சொல்லுங்க. நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் மாஸ்,
number of nucleons ஒவ்வொன்றா சொல்லுங்க. protons எத்தனை, electrons, atomic number, atomic number 17. Okay, atomic number 17. அடுத்து atomic mass 35. Number of nucleons, number of nucleons 35. number of neutrons அதுதான் 18. நியூட்ரான்னு கேட்டாதான் மைனஸ் பண்ணும். ஓகேயா, நியூக்ளியான்ஸ் அப்படின்னா 35 அப்படியே தான் போடணும். நியூட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன சொன்னேன்? A minus Z. N equal to A minus Z. இந்த ஃபார்முலா இருக்குல்ல, N equal to A minus Z இருக்குல்ல, இதை மாத்தி கேட்டாலும் போட்டு தெரியுமா? இப்போ சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து டைரக்ட் கொஸ்டினா இருக்காதுப்பா, எவ்வளவு ட்விஸ்ட் பண்ண முடியுமோ பண்றாங்க. இப்போ உங்களுக்கு வந்து இதுல அட்டாமிக் மாஸோட ஃபார்முலான்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏ ஈக்குவல்டுன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை எப்படி மாத்துவீங்க? ஏ இங்க வச்சுட்டு மைனஸ் இசட் எங்க கொண்டு வந்தா n பிளஸ் இசட். புரியுதா? இதுவும் இதோட ஃபார்முலா தான், ரெண்டும் ஒண்ணுதான். ஒருவேளை இதை வந்து வெறும் என்ன மட்டும் கேட்கலாம், இசட் மட்டும் கேட்டாங்கன்னா ஏ மைனஸ் என். ஓகேவா? 3 ஃபார்முலால எது வேணாலும் நமக்கு கொஸ்டின்ல இருக்கலாம். எழுதியாச்சா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் அடுத்தது என்ன அப்படின்னா atomicity of molecules. இது தமிழ்ல அணுக்கட்டு எண் அப்படின்னு சொல்லுவோம். மூலக்கூறுகளின் அணுக்கட்டு எண். தமிழ் எக்ஸாக்ட் தமிழ் இருக்காது, டிரான்ஸ்லேஷன் போட்டா வேற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டையுமே படிச்சுக்கணும். ஓகேவா? மூலக்கூறுகளின் அணுக்கட்டு எண். இப்போ ஒரு மூலக்கூறு எழுதும் போது ஹைட்ரஜன் இருக்குல்ல, ஹைட்ரஜனை ஒரு மூலக்கூறா எழுதும் போது வெறும் ஹச் போடக்கூடாது, அது ரூல்ஸ். அது கீழே என்ன போட்டு தான் எழுதணும்? 2 போட்டு தான் எழுதணும். ஓகேவா? அது மாதிரி ஓ எழுதும் போது சிம்பிள் ஆக்சிஜனுக்கு ஓ தான், ஆனா அதோட மாலிகுலர் ஃபார்முலா எழுதும் போது O2 தான் எழுதணும். புரியுதா? இது மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஏன் அதை 2 போட்டு எழுதுறோம், ஏன் ஹச் போட்டு எழுதக்கூடாது? இந்த மாதிரி பேஸ்ல 2 போட்டோம்னா இதோடைய அணுக்கட்டு எண் 2. அதுக்கு வந்து டை அட்டாமிசிட்டி வரும். மோனோ அட்டாமிசிட்டி அப்படின்னா தனியா எழுதுறது மோனோ, 2 போட்டு எழுதுனா டை, 3 போட்டு எழுதுனா ட்ரை. ஓகேவா? ட்ரைனா 3ன்னு அர்த்தம். 4 போட்டு எழுதுனா 4னா டெட்ரா. ஓகேவா? 5னா பென்டா, 6னா ஹெக்ஸா. நம்ம அதுக்கெல்லாம் போட வேண்டாம், 3க்கு மேல போனாலே பாலி அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, பாலினாமியல்னா என்னது? பல பல அணுக்கட்டு எண் கொண்டது. இப்ப எஸ் எல்லாம் எடுத்தா 8 வரும். சல்ஃபருக்குலாம் வந்து
8 வரும். ஓகேவா? அப்போ எதுக்கெல்லாம் நம்ம கீழே என்ன நம்பர் போடுவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அது என்னன்னு சொல்லி நோட் பண்ணிக்கலாம். ஆர்கான். ஆர்கான் எப்பவுமே வந்து ஏஆர்னு மட்டும்தான் போடுவோம், கீழே எந்த நம்பரும் வராது. ஏஆர்னா என்ன வாசிக்கணும்? ஆர்கான். ஓகேயா? ஆர்கானுக்கு வந்து மோனோ அட்டாமிசிட்டி. இது வந்து மோனோ அட்டாமிக். தமிழ்ல ஒரு ஒரு அணு மூலக்கூறு. ஓகேவா? அடுத்தது ஹீலியம். ஹீலியம்னா HE. ஹீலியம் வந்து மோனோ அட்டாமிக் தான், மோனோ. அதுக்கப்புறம் ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், குளோரின், பாஸ்பரஸ். ஓகேவா? இது எல்லாம் வந்து டை அட்டாமிக், அதாவது இரு அணு மூலக்கூறு. தனியா எழுதும் போது கீழே கட்டாயம் 2 போடணும். இதுல பாஸ்பரஸ் வராது, ஒரு நிமிஷம். பாஸ்பரஸ் வந்து 4 வரும். P4 வரும். P4 வந்து டெட்ரா அட்டாமிக், அதாவது 4 அணு மூலக்கூறு. சல்ஃபர் வந்து 8. இது வந்து பாலி அட்டாமிக், பல அணு மூலக்கூறு. இது வந்து எப்படி கேட்கலாம்னா which one of the following is wrong அல்லது which one of the following is right, correct அப்படிலாம் கேட்பாங்கல்ல. கீழ்கண்டவற்றுள் எது சரி தவறு அப்படி கேட்கும்போது இந்த மாதிரி லைன்ஸ் வந்ததுன்னா நமக்கு வந்து கரெக்டா செலக்ட் பண்ண தெரியணும். ஓகேவா? ஓன்னு போட்டா கரெக்டா, O2ன்னு போட்டா கரெக்டான்னு கேட்டா என்ன சொல்லணும்? O2. சரியா? HE போட்டா கரெக்டா, HE2 போட்டா கரெக்டான்னு கேட்டா என்ன சொல்லணும்? HE போட்டா தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் அயானிக் காம்பவுண்ட்ஸ், அயனி சேர்மங்கள். இந்த அயனி சேர்மங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போயிட்டு வரலாம். கவனிங்க. அயனி சேர்மங்கள் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லணும்னா, இப்ப Na அப்படின்னு போட்டா இந்த இடத்துல பிளஸ், Clன்னு போட்டா இங்க என்ன போடும்? மைனஸ். இந்த பிளஸ் மைனஸ் சிம்பிள் போட்டாதான் அதுக்கு பேர் என்னது? அயான்ஸ்னு பேரு. சரியா? அந்த பிளஸ் சிம்பிள் போட்டா என்ன அர்த்தம்னா, இந்த ஆட்டம்ல புரோட்டான்ஸ் நிறைய இருக்கு, எலக்ட்ரான்ஸ் தான் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். எது அதிகமா இருக்கு? புரோட்டான்ஸ் அதிகமா இருக்கு, எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் இங்க என்ன சிம்பிள் போடுறோம்? பிளஸ் அதிகமா இருக்குன்னு காமிக்கிறதுக்காக. இதுல அப்ப எது அதிகமா இருக்கு? எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கு. எதை விட? புரோட்டான்ஸை விட. ஓகேவா? அது எப்படி அப்படி மாறுச்சு அப்படின்னா, அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் போகணும்ல. அது எப்படி மாறுச்சுன்னா, நீல்ஸ் போர்னு ஒருத்தர் இருக்காரு. சரியா? அவர் வந்து எலக்ட்ரான்ஸ், நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சொன்னேன், நடுவுல உட்கரு இருக்கும், அதுல புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும், எலக்ட்ரான் வந்து இதை சுத்தி வரும் அப்படின்னு சொன்னா, அந்த எலக்ட்ரான் சுத்தி வர்றது ஒரே பாதையில இருக்காது, நிறைய பாதைகள் இதுல வந்து சுத்தி இருக்கும். அதெல்லாம் ஆர்பிட்டால்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த ஆர்பிட்டால்ஸ்ல எலக்ட்ரான் வந்து ஒரு ஆர்டரா தான் அரேஞ்ச் ஆகும், இஷ்டத்துக்கு போய் உட்காராது.
அது எந்த ஆர்டர்ல அரேஞ்ச் ஆகும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணாரு. அந்த ஃபார்முலா தான் என்னது? 2n². ஓகேயா? இப்ப n ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டோம்னா அப்ப 2 இன்டூ 1². அப்ப எவ்வளவு வரும் ஆன்சர்? 2 தானே? அப்படி ஒரே ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால் n ஈக்குவல் டு 1 ஏன் போடுறேன்னா முதல் ஆர்பிட்டால்னு மென்ஷன் பண்றதுக்காக. ஓகேவா? அப்படி போட்டும்போது இந்த ஆர்பிட்டாலுக்கு பேர் வந்து கே ஷெல்லுன்னு பேரு. ஓகே, இந்த கே ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் தான் இருக்க முடியும்? 2. ரெண்டாவது ஆர்பிட்டால் எடுக்கும்போது இதுல இருந்து 2 இன்டூ 2² இதுல 8. இதுல எல் ஷெல். ஓகேவா? n ஈக்குவல் டு 3 போட்டா k இன்டூ 3³ இது வந்து எத்தனை? சரி 2³ 8 2 எவ்வளவு? சரி n ஈக்குவல் டு 3 தானே? அப்போ 3². அப்ப 18. சரியா? இது வந்து L, இது M. அப்ப லாஸ்ட் ஷெல் என்ன வரும்? n ஈக்குவல் டு 4 போட்டா 2 இன்டூ 4 பவர் 16 இன்டூ 2 என்ன வரும்? 13. இந்த ஷெல்லுக்கு பேரு M. சரியா? மொத்தம் K, L, M, N 2, 8, 18 அப்புறம் 32. இப்படிதான் ஷெல்ஸ் அரேஞ்ச் ஆகும் அப்படின்னு அவர் ஒரு கிளியரா எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துருக்காரு. அப்புறம் லூயிஸ்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாருன்னா, இப்ப முதல் ஷெல்லில் 2 எலக்ட்ரான் ஃபில் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஷெல்ல போய் நிரம்பும். அப்படிதானே? அடுத்த செல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும்? 8. 8 ஃபில் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து எங்க போகும்? மூணாவது ஷெல். நம்ம என்ன நினைப்போம்? 18 ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் 32 போகும். அப்படிதானே நினைப்போம். ஓகே, ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, லூயிஸ் வந்து ஆக்டெட் லா அப்படின்னு ஒரு இதுல எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகேயா? ஆக்டெட் லானா எண்ம விதின்னு அர்த்தம். அதாவது நாம நினைக்கிற மாதிரி ஒரு ஷெல்லுல ஃபுல் எலக்ட்ரானும் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகாது. 8 8 தான் ஃபில் ஆகும். இப்ப வந்து 18 இருக்குல்ல, அந்த 18ல வந்து ஃபர்ஸ்ட் 8. ஓகேயா? அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் 2, அந்த 3 சேர்த்தாதான் என்ன வரும்? 18. இப்படி தானேப்பா வரும். கூட்டி பாருங்க எவ்வளவு வருது? 18 வருதா? அதே மாதிரி 32ம் அப்படிதான். எப்படி ஃபில் ஆகும்? 8 8 8 8 இப்படிதான் ஃபில் ஆகும். இதுதான் யாரு சொன்னா? லூயிஸ். ஓகேவா? சோ இந்த மாதிரி எலக்ட்ரான் ஃபில் ஆகுறதுக்கும் இப்ப நாம சொல்ல போற அயனி சேர்மங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கா? இது யாரு சொன்னது? இந்த ஃபார்முலா யார் சொன்னது? நீல்ஸ் போர். ஓகேவா? நீல்ஸ் போருடைய ஃபார்முலா எதுன்னு கேட்டா என்ன சொல்லணும்? 2n². அவர் வந்து 4 ஷெல் பத்தி பேசினாரு. அந்த 4 ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? லூயிஸ் வந்து 8 8 ஃபில் ஆகும்னு சொன்னாரு. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இது. புரிஞ்சுச்சா? ஓகே தானா? இப்ப அயான்ஸ் பத்தி போலாமா? இப்ப நான் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து NaCl எடுக்கிறேன். NaClனா எது சொல்லுங்க? சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடோடைய மாலிகுலர் ஃபார்முலா என்ன? சரி, காமன் நேம் என்ன? சால்ட். அப்படிதானே? சாதாரண உப்பு, சமையலுக்கு யூஸ் பண்ற உப்பு. இதுல Na கூடிய அட்டாமிக் நம்பர் என்ன எழுதிருக்கோமா? நாம எழுதினது அட்டாமிக் மாஸ் தான் எழுதியிருக்கோம். சரியா? இதோட அட்டாமிக் நம்பர் வந்து 11. சரியா? Cl ஓட அட்டாமிக் நம்பர் என்ன? 17. ஓகேவா? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அட்டாமிக் நம்பர் இது 11 தானே? இது எப்படி ஃபில் ஆகும் சொல்லுங்க? சோடியம்ல முதல்ல எத்தனை எலக்ட்ரான் ஃபில் ஆகும்? 2. அடுத்த எலக்ட்ரான் 8, அப்புறம் 1. 8 8 தானேப்பா ஃபில் ஆகும். அப்படிதானே சொன்ன? ஞாபகம் இருக்கா இல்லையா? இதுல 2 8 18 32. ஓகேவா? முதல்ல 2 ஃபில் ஆயிடுமா? அதுக்கப்புறம் 8, 2 8 எவ்வளவு ஆச்சு? 10. இன்னும் 1 மட்டும் தனியா மூணாவது ஷெல்ல இருக்கும். புரியுதா? அடுத்தது குளோரின். குளோரினோட அட்டாமிக் நம்பர் என்ன? 17. இது எப்படி இருக்கும் சொல்லுங்க? 2 8 அப்புறம் 7. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். இத ஒரு வரைபடம் மாதிரி வரைஞ்சா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால்ல சுத்தி வர்றதுல 2 எலக்ட்ரான் இருக்கும். அதுக்கு அடுத்த ஆர்பிட்டால்ல வந்து மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்?
8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்த ஆர்பிட்டால்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் தனியா சுத்தி வந்துட்டு இருக்கும். இப்ப நான் எழுதியிருக்கிறது எதுக்கான டயக்ராம்? NAக்கு. சரியா? இப்ப Clக்கான டயக்ராம்ல ஃபர்ஸ்ட் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குமா, அதுக்கு அடுத்தது 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குமா? ஓகே, அதுக்கு அடுத்தது எத்தனை இருக்கும்? 7. இந்த ஒரு இடம் மட்டும் காலியா இருக்கும். ஓகேவா? அந்த குளோரின் இருக்குல்ல, குளோரினுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் கிடைச்சிச்சுன்னா அது கடைசி வெளிக்கூட்டுல எத்தனை ஃபில் ஆயிடும்? 8க்கு 8 ஃபில் ஆயிடும். ஓகேவா? அப்படி ஃபில் ஆச்சுன்னா அந்த ஸ்டேஜ் வந்து ஸ்டேபிளா இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ குளோரின் என்ன பண்ணிட்டு இருக்கும்னா, யாராவது ஒரு எலக்ட்ரான் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருக்கும். இப்போ Na வந்து என்ன செய்யும்னா, அதோடைய வெளிக்கூட்டுல ஒரே ஒரு எலக்ட்ரானை வச்சிருக்கா, இந்த ஒரு எலக்ட்ரான் ரொம்ப ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து ஒரு கும்பலா இருக்கும், ஒண்ணு மட்டும் தனியா ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கும். ஒருவேளை NAயும் Clஐயும் நம்ம ரியாக்ட் பண்ண வச்சா அந்த Na இருந்து ஒரு எலக்ட்ரானை எது ஈஸியா எடுத்துக்கும்? Cl வந்து எடுத்துக்கும். அப்ப இந்த இடத்துல கவனிங்க, NAக்கு வந்து அட்டாமிக் நம்பர் என்னப்பா? 11 சொன்னா, இதோட புரோட்டான் எண்ணிக்கை எத்தனை சொல்லுங்க? புரோட்டான் எங்க இருக்கு? அணுக்கருக்கு உள்ளதானே இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற புரோட்டான் இப்பவும் எவ்வளவுதான் இருக்கும்? 11. இப்ப எலக்ட்ரான் எவ்வளவு ஆகும்? இந்த சுத்திட்டு இருக்கிற எலக்ட்ரான் தானே இங்க போயிடுச்சு. அப்ப இங்க எலக்ட்ரான் என்ன ஆயிடும்? 10. அப்ப இதுல எது டாமினேட் பண்ணும்? புரோட்டான். புரோட்டானோட சிம்பல் என்ன? அதனாலதான் NAக்கு மேல என்ன சிம்பல் போடுறோம்? பிளஸ். புரியுதா? இப்ப குளோரின்க்கு எடுத்துட்டீங்கன்னா, குளோரினோட சென்டர்ல இருக்கிற புரோட்டான் வந்து எப்பவுமே எவ்வளவுதான் இருக்கு? 17. ஓகே, ஆனா எலக்ட்ரான் இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் இது எடுத்துக்கிச்சுல்ல, அப்ப இதுல எலக்ட்ரான் 18 இருக்கும். அதனாலதான் இங்க சிம்பல் என்ன போடுறோம்? மைனஸ். இதுல எது டாமினேட் பண்ணும்? எலக்ட்ரான். சரியா? மோஸ்ட்லி பிளஸ் வரக்கூடியது எல்லாமே என்ன தன்மையோட இருக்கும்? உலோகம், மெட்டல். ஓகேயா? மைனஸ்னு வரக்கூடியது எல்லாமே என்ன இருக்கும்? அலோகம், நான் மெட்டல். ஸோ இதுதான் அயானிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்றோம். பொதுவா இந்த மாதிரி அயானிக் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகணும்னா ஒரு இது எலக்ட்ரானை கொடுக்க ரெடியா இருக்கணும், இன்னொன்னு எலக்ட்ரானை வாங்குறதுக்கு ரெடியா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அயானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பாண்டிங்க்கு பேரு தான் அயானிக் பாண்டிங். NAக்கும் Clக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்டிங், அதாவது பிணைப்பு. அதுனா என்ன பிணைப்புன்னு கேட்டா என்ன சொல்லணும்? அயனி பிணைப்பு. ஓகேயா? அயானிக் பாண்ட். இது நோட் பண்ணியாச்சா? அடுத்தது போலாமா? நான் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? தூக்கம் வருதா யாருக்காது? புரிஞ்சுதா? உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியலையா? வேற உங்களுக்கு புரிஞ்சுதா? என்னமோ வட்ட வட்டமா போட்டுலாம் சொல்லிக்கிறேன், இதுல ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். சோடியமோட அட்டாமிக் நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? குளோரினோட அட்டாமிக் நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை பிரிச்சு எழுத தெரியணும். கண்டிப்பா இதுல ஒரு கேள்வி வரும், நான் அடிச்சு சொல்றேன். ஏன்னா இந்த அட்டாமிக் நம்பர், இந்த வேலன்சி, அட்டாமிசிட்டி, அயானிக் காம்பவுண்டு, அட்டாமிக் மாஸ், இதெல்லாம் வச்சு ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த டாபிக்ல ஒரு கேள்வியாவது கட்டாயம் இருக்கும். உங்களுக்கு 25 கொஸ்டின் சொல்லும் போது இதுல 2 கொஸ்டின் வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.
இப்ப இதே மாதிரி அயானிக் காம்பவுண்ட் எதெல்லாம் ஃபார்ம் ஆக முடியும்? அதாவது NAயும் Clயும் சேர்ந்து ஃபார்ம் ஆகுதுல்ல, புரியாம நான் சொல்றது கவனிச்சா வேஸ்ட். புரியுதா புரியலையா எல்லாருக்கும்? சரி, அயானிக் காம்பவுண்ட் இது மாதிரி வேற எதுல எல்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு. ஓகேவா? கால்சியம் வந்து பிளஸ், ஆக்சைடு எதுல மைனஸ். இப்ப NaCl சொன்னேன்ல, அது மாதிரி வேற எதுக்கெல்லாம் அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்கு? கால்சியமும் ஆக்சைடு. இதுல கால்சியம் வந்து பிளஸ், ஆக்சைடு என்னது மைனஸ். ஓகே, கால்சியம் சிம்பல் என்ன? Ca. ஆக்சிஜனுக்கு O2. கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து மெக்னீசியம் சல்ஃபைடு. மெக்னீசியம் சல்ஃபைடு. மெக்னீசியம் சல்ஃபைடு அப்படின்னு சொல்றதுல மெக்னீசியம் வந்து பிளஸ் அண்ட் சல்ஃபைடு வந்து என்னது மைனஸ். ஓகேவா? இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். எதுக்கெல்லாம்? அயானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். மோஸ்ட்லி நான் சொன்னது பிளஸ் வந்தாலே அது எதை தான் குறிக்கும்? மெட்டல். ஓகேயா? உலோகம். உலோகம்க்கு எக்ஸாம்பிள்னு கேட்டா ஒரு 10 எக்ஸாம்பிள் கேட்டா டக்குன்னு சொல்வீங்களா? உலோகங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, மெட்டல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. கோல்டு. ஓகே, அடுத்தது சில்வர். ஓகே, வேற? அலுமினியம். அலுமினியம். ஓகே, அப்புறம் லெட்டு. பிபி, லெட்டு. அடுத்தது யார் இது? டின்னா. டின். வெரி குட். டின்னோட சிம்பிள் என்னன்னு தெரியுமா? டின். SB. டின். சரி, SN. SN. SN டின்னோட சிம்பிள். சரியா? PB. ஓகே, அப்புறம் வேற? அயன் இருக்குல்ல, அயன் இரும்பு தானே, இரும்பு உலோகம் தானே. அடுத்து காப்பர். வேற? எதை வச்சு இதெல்லாம் உலோகம்னு சொல்றீங்க? உலோகம் சொல்லணும்னா அதுக்கு ஒரு வரைமுறை இருக்கணும்ல, டெஃபினிஷன். பாக்குறதுக்கு பாலிஷ்டா இருக்கணும். ஓகேவா? அதை மெல்ட் பண்ணா, ஹீட் பண்ணா என்ன செய்யணும்? மெல்ட் ஆகணும். ஓகேயா? அதை நம்ம எந்த ஷேப்புக்கு வேணாலும் வளைக்கலாம், அது கம்பியா நீட்டலாம், தகடா மாத்தலாம், உடையக்கூடாது. அப்படி இருந்தா மட்டும்தான் அது மெட்டல். அப்படி இல்லைன்னா அது என்ன கிடையாது? மெட்டல் கிடையாது. புரியுதா? இந்த எல்லா மெட்டல்ஸுக்கும் பொதுவான ப்ராப்பர்ட்டி இன்னொன்னு என்ன இருக்குன்னா, எல்லாமே ஹீட்டையும் கரண்ட்டையும் கண்டக்ட் பண்ணும். அதோடைய சிம்பிள் என்னவா தான் இருக்கும்? பிளஸ். அதோடைய மின் சுமை சார்ஜ் வந்து பிளஸ்ஸா இருக்கும். அது எல்லாமே ஹீட்டையும் கண்டக்ட் பண்ணும், கரண்ட்டையும் கண்டக்ட் பண்ணும். ஓகேவா? இதுதான் மெட்டல்ஸ்குள்ள ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிறதுல இந்த சைடு எழுதுறது எல்லாமே என்னது? மெட்டல்ஸ். இது எல்லாமே நான் மெட்டல்ஸ், அலோகம். ஓகேவா? சரி, இப்ப அடுத்தது இந்த அயானிக் காம்பவுண்ட்ஸோட சிம்பிள்ஸ் வந்து எல்லாத்துக்குமே பிளஸ் மைனஸ் சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல 2+3+ அப்படிலாம் போடுவோம். ஓகேவா? அது ஏன் போடுறோம் அப்படிங்கறத அந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெக்னீசியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மெக்னீசியத்தோட அயானிக் சிம்பிள் வந்து Mg2+ தான் போடணும், வெறும் பிளஸ் போடக்கூடாது. ஓகேவா? அது மாதிரி கால்சியம் எடுத்துட்டீங்கன்னா, கால்சியம்க்கும் வந்து Ca2+ தான் போடணும், வெறும் பிளஸ் வராது. ஓகேயா? ஜிங்க். ஜிங்க்னா என்னப்பா? துத்தநாகம். ஓகேயா? துத்தநாகம்னா இங்கிலீஷ்ல தமிழ்ல துத்தநாகம். அதோடைய சிம்பிள் வந்து என்ன வரும் சொல்லுங்க? Zn. இதோட சிம்பிளும் வந்து 2+. ஓகேவா? அடுத்தது அயான். அயானோட சிம்பிள் வந்து Fe2+. ஓகேவா? அடுத்தது காப்பர். காப்பருக்கு வந்து Cu2+. அலுமினியம். அலுமினியம் வந்து Al3+. அதோட சிம்பிள் வந்து 3+ போடணும் அலுமினியம்க்கு. அடுத்தது அயானுக்கு வந்து 2 வரும், Fe2+ ஆர் Fe3+. 2 இது வரும் அயானுக்கு, ஏன்னா அதோட வேலன்சி மாறும் அதனால.
அப்ப வெறும் பிளஸ் எதுக்கெல்லாம் எழுதலாம் அப்படின்னா NA பிளஸ் எழுதலாம், அதுக்கு அடுத்தது K பிளஸ் எழுதலாம், அப்புறமா AG பிளஸ் எழுதலாம், அதுக்கப்புறம் CU பிளஸும் எழுதலாம். அப்போ காப்பருக்கு 2 வரும். காப்பருக்கு Cu2 பிளஸும் எழுதலாம், Cu பிளஸும் எழுதலாம். நான் சொன்னதுல 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. காப்பர் அயான் ரெண்டுக்குமே 2 அயான்ஸ் வருது. அயானுக்கு வந்து 2 பிளஸும் 3 பிளஸ் ரெண்டுல எது வேணா போடலாம். காப்பருக்கு வெறும் பிளஸ் அல்லது 2 பிளஸ். ஓகே, அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் அடுத்தது வந்து வேலன்சி, இணைதிறன் அப்படின்னா என்ன? இதுவரை என்ன பார்த்தோம்? இதுவரைக்கும் நம்ம என்ன பாயிண்ட்ஸ் பத்தி பார்த்தோம்? அயானிக் காம்பவுண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஓகேவா? இப்ப நம்ம பார்க்க போறது இணைதிறன்னா என்ன. இதை நான் ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்காது? இணைதிறன்னா என்னன்னு பார்க்கலாம். இது எதை வச்சு நம்ம இணைதிறன் போடுவோம்னா அட்டாமிக் நம்பரை வச்சு போடுவோம். ஓகேவா? அட்டாமிக் நம்பர் வச்சு சொல்றதுதான் இணைதிறன். இப்ப நான் அதை எக்ஸாம்பிள் எப்படி சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் சோடியம் எடுத்துக்கிறேன். சோடியமோட அட்டாமிக் நம்பர் என்ன? 11. இதை எப்படி பிரிச்சு எழுதணும்? 2,8,1. இணைதிறன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு ஷெல்ல கடைசி கூட்ல இருக்கும் இல்லையா, லாஸ்ட் எலக்ட்ரான் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதோட கவுண்டிங் தான் வேலன்சி நம்பர். அதுக்கு பேர் தான் இணைதிறன் எலக்ட்ரான். ஓகேவா? இப்ப சோடியமோட இணைதிறன் என்ன? 1. ஓகேயா? நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால் இன் லாஸ்ட் ஷெல், சரி, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் லாஸ்ட் ஆர்பிட்டால். எலக்ட்ரான் கூட்டின் கடைசியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எண்ணிக்கை. கடைசியில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை, அதுக்கு பேரு தான் வேலன்சி. அப்ப இவ்வளவு ஈஸியா இருக்கே, நம்ம ஈஸியா சொல்லிடலாம்னா அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும், கவனிங்க. இப்போ குளோரின் எடுத்துட்டீங்கன்னா, குளோரினோட சிம்பல் என்ன? Cl. இதோட அட்டாமிக் நம்பர் என்ன? 17. இதை எப்படி பிரிச்சு எழுதணும்? 2,8,7. கரெக்டா? அப்ப இதோட வேலன்சி என்ன சொல்லுங்க? 7 தானே சொல்வீங்க. ஆனா அதுல என்ன வராது? 7 வராது. சரியா? என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். ஒரு இடத்துல 5 பேர் இருக்காங்க, இங்க ஒருத்தர் மட்டும் தனியா இருக்காரு. 5 பேரும் ஒருத்தரை கூட சேர்க்க நினைப்பாங்களா, இந்த ஒருத்தர் 5 பேரை சேர்க்க நினைப்பாரா? என்ன வரும்? இந்த ஒருத்தர் தானே இங்க போய் சேருவாரு. கரெக்டா? அப்போ கடைசி வெளிக்கூட்டுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 8ஆ மாறதுக்கு ட்ரை பண்ணும். ஓகேவா? அது 4 விட கம்மியா இருந்துச்சுன்னா, 4, 1, 2, 3, 4, 4 வரைக்கும் இருந்துச்சுன்னா நீங்க வேற என்னவும் பண்ண வேண்டாம், அப்படியே போட்டுருங்க. அதுவே 5, 6, 7ன்னு வந்துச்சுன்னா இது வந்து எப்படி யோசிக்கணும்னா, இது 8ஆ மாறதுக்கு இது இன்னும் எத்தனை தேவை அப்படி யோசிக்கணும். புரியுதா? இப்ப கடைசி வெளிக்கூட்டுல 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது 8ஆ மாறதுக்கு இதுக்கு எவ்வளவு தேவை? 3. அப்ப வேலன்சி 5 போடக்கூடாது, 3. ஓகேயா? இப்ப 6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இங்க 8ல இருந்து இத கழிச்சுக்கோங்க. 8 - 6 2, 8 - 7 1. அப்ப இதுக்கு வேலன்சி என்ன? 1. அவ்வளவுதான்.
இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க. ஆக்சிஜனுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 8. இப்போ இதுக்கு எப்படி எழுதுவீங்க சொல்லுங்க? எப்படி பிரிச்சு எழுதுவீங்க? 2,6. இதுல கடைசி கூட்டுல எத்தனை இருக்கு? 6 இருக்கா? அப்ப இதோட வேலன்சி என்ன? 2. இதுல எத்தனை தேவை? 2 தேவை. அதனால இது 2 போடணும். வேலன்சி வந்து 2. ஆக்சிஜனுடைய இணைதிறன் 2. இந்த இடத்துல எப்படி 2 போட்டோம்னா 8ல இருந்து 6 மைனஸ் பண்ணி போட்டோம். இங்கேயும் 8ல இருந்து 7 மைனஸ் பண்ணி போட்டோம். ஓகே, எப்போ 8ல இருந்து மைனஸ் பண்ணோம்? 4க்கு மேல இருந்தா, 4 வரைக்கும் இருந்தா அப்படியே போட்டுக்கணும். ஓகேவா? இப்ப கார்பன் எடுத்துக்கோங்க. கார்பனோட அட்டாமிக் நம்பர் வந்து 6. இது எப்படி பிரிப்பீங்க? 2,4. இதுல கடைசி கூட்டுல எத்தனை இருக்கு? 4. அப்ப ஆன்சர் என்ன? 4. ஓகே, இப்ப நியானோட அட்டாமிக் நம்பர் வந்து 10. சரியா? இப்ப இதோடைய வேலன்சி எப்படி போடுங்க சொல்லுங்க? நியான் வந்து 10. இது எப்படி பிரிப்பீங்க? 2,8. இப்ப இதுல கடைசி கூட்டுல எத்தனை இருக்கு? 8க்கு 8 ஃபில் ஆயிடுச்சுல. அப்ப இதுக்கு எலக்ட்ரான் தேவைப்படல இல்லையா? அப்ப இதோட வேலன்சி 0. 8 minus 8 0. ஓகேவா? வேலன்சினா என்னன்னு புரிஞ்சுச்சா? ஓகே தானா? இந்த வீடியோஸ்ல வந்து ஏற்கனவே நம்ம 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்ல எடுத்த லெசனோட வீடியோஸ்லாம் இருக்கு. நீங்க சும்மா இருக்கிறீங்கன்னா அது ரிவைஸ் பண்ணி பாருங்க. திருப்பி எடுத்து பாருங்க. ஓகேவா? ஆ சேம் இதேதான். 8ல இருந்தா மைனஸ் பண்ணும். அதை எழுதிட்டு கடைசி என்ன இருக்கோ அது 8ல இருந்து மைனஸ். அட்டாமிக் நம்பர் பெருசா இருந்தா போடுறதுக்கா 2,8, 18 வரை போட்டுட்டு அப்புறம் 8 போடணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு சிலபஸ்ல இல்ல. உங்களுக்கு கேட்டிருக்கிறது வந்து அப் டு 20 வரை தான். கால்சியம் அட்டாமிக் நம்பர் வந்து மேக்சிமம் ஒரு 30க்குள்ள தான் கேட்பாங்க. அதுக்கு மேல வராது. சரியா? ஓகே, மீதி உள்ளதை அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இது வரைக்கும் பார்த்த சயின்ஸ்ல இருந்து டெஸ்ட். இந்த கொஸ்டின் இப்ப நான் நடத்தினது வரைக்கும் டெஸ்ட் கொடுப்பேன். அது வந்து நீங்க சொல்லணும் ஆன்சர். சரியா? நாளைக்கு ஓகேயா? ஓகே, தேங்க்யூ.